ஹிந்தில பவால், கிச்சோரே ஆகிய படங்கள டைரக்ட் பண்ண நிதிஷ் திவாரி வந்து இப்ப ராமாயணா அப்படி ஒரு படத்த வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதிக பொருட்செலவுல உருவாகும் இந்த படத்துல ராமராக ரன்பீர் கபூரும், சீதாவாக வந்து சாய் பல்லவியும் நடிக்கிறாங்க. இதுல வந்து ராவணனாக யஷ் நடிக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 2 பாகங்களாக உருவாகும் இந்த படத்தோட முதல் பாகத்தை 2026 தீபாவளிக்கும் 2027 தீபாவளிக்கு 2ஆம் பாகத்தையும் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் பண்றாரு அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். சோ அவர் கூட சேர்ந்து ஹாலிவுட் இசையமைப்பாளரான ஹான்ஸ் ஜிம்மர் இணைந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. இது தொடர்பாக ஏ.ஆர். ரஹ்மான் கிட்ட கேட்ட நேரம் ரகசியம் அப்படின்னு சொல்லி சூசகமாக பதிலளிச்சிருந்தாரு. ஹான்ஸ் ஜிம்மர் வந்து இசையமைக்கல அப்படின்னா ரஹ்மான் வந்து மறுத்திருப்பாரு. ஆனா அவர் ரகசியம் அப்படின்னு சமாளிச்சது ஏறக்குறைய இவர் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு அப்படின்றது உறுதியாகி இருக்கு. ஹான்ஸ் ஜிம்மர் வந்து லயன் கிங், டூன் ஆகிய படங்களுக்கு இசையமைத்ததன் மூலம் ஆஸ்கார் விருதுகளையும் வாங்கியிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதோட சேர்த்து 12 முறை ஆஸ்கார் விருதுக்கான இறுதி பட்டியலுக்கும் இவர் தேர்வானவர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த காம்போ, அதாவது ஏ.ஆர். ரஹ்மான் ஹான்ஸ் ஜிம்மர் காம்போ என்ன மாதிரியான ஒரு மியூசிக்கை வந்து ராமாயணா திரைப்படத்துக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி.